ஆண்டோடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக தானியேல் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆராதனையின் வல்லமை என்கிற தலைப்பிலே நாம் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஆராதனையின் வல்லமை என்றால் என்ன? ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடி அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது அவருடைய சக்தியாகிய அந்த வல்லமை, அவருடைய ஆற்றல் இறங்கி என்னென்ன செய்யுமோ அத்தனை அற்புதங்களையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், எடுத்துக்காட்டாக பார்க்க போகிறோம். அந்த சக்தியாகிய ஆற்றல், அதுதான் ஆராதனையின் வல்லமை. அது என்ன என்பதை நம்ம எளிமையாக பார்க்க போகிறோம். ஆராதனையின் வல்லமை அப்படின்னு தலைவில் பார்க்குறோம். ஒரு மனுஷன் ஆண்டவரை பாடல் மூலமாக அல்லது ஆராதிப்பதின் மூலமாக அவரை உயர்த்துகிற பொழுது அந்த சக்தியின் ஆற்றல் என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம எளிமையாக எடுத்துக்காட்டோட பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம், துதிக்கலாம், போற்றலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆராதனை செய்யக்கூடிய சூழ்நிலையில் செய்து பார்க்குற பொழுது அந்த ஆராதனையானது என்ன செய்யுங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, தானியேல் எழுதின புத்தகத்திலேருந்து ஒரு வசனத்தை நம்ம மேற்கொள்ள காமிச்சோம், பார்த்தோம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்கிற வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆராதனை செய்கிற பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது எல்லா ஆபத்துகளிலிருந்தும் ஆவியானவர் என்ன செய்வார், நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ தப்புவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியத்தை கொண்டு வருவது ஆராதனை. பெரிய ஒரு ஆற்றலை உண்டு பண்ணுவது ஆராதனை. ஆராதனை லேஸ்பட்டதாக நம்ம சாதாரணமாக எண்ணக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அங்கே என்ன செய்யும், ஒரு தப்புவிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். அது உலகத்தாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம ஏதோ பாட்டு பாடுறாங்க, எதை ஆராதிக்கிறாங்க, கத்துறாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. ஆண்டவரை ஆராதனை செய்யும் பொழுது அங்கே மிகப்பெரிய மாற்றம் என்ன செய்யும், உண்டாகும். அதுக்கு எடுத்துக்காட்டாக யார் வாழ்க்கையில் அது உண்டானது அப்படின்னா, தானியேல்ங்கிற மனுஷ வாழ்க்கையில் அது உண்டானது. அந்த தானியேல் என்பவன் யார்? அவர் ஆண்டோடைய பிள்ளை. அப்போ அந்த தானியேல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த ஆராதனையில் பார்க்கலாம். அவர் பாபிலோன்கிற அந்த தேசத்தில் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவரை என்ன சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில போனார். அப்போ அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில போகும் பொழுது அந்த நாட்டில் வழிபாடுகள், அடுத்து அங்கே உள்ள கலாச்சாரங்கள், அங்குள்ள மக்கள், அங்கே மொழிகள்லாம் பார்க்குறாரு. இவர் இஸ்ரேல் தேசத்துலேருந்து போகிறாரு. அப்போ இங்கே உண்மையான ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறாங்க, வழிபாடு செய்கிறாங்க, தொழுது கொள்கிறாங்க. அங்கே வேறொரு காரியம் இருக்குது. இருந்தாலும் தேசம் விட்டு தேசம் போனாலும் தன்னுடைய ஆண்டவரை அவர் என்ன செய்கிறாரு, இடைவிடாமல் ஆராதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. என்னன்னா, ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, அவரை வழிபாடு செய்யக்கூடாது. அந்த ராஜாவாகிய பாபிலோன்கிற தேசத்தில் நேபுகாத் நேச்சருங்கிற ராஜாவை தான் வழிபாடு செய்யணும் குறிப்பிட்ட நாள் வரைக்கும். இல்லைன்னா சிங்க கூட்டத்துக்குள்ள அந்த கெவியா போட்டுருவாங்க, ஒரு சட்டம் வருது. ஆனால் எல்லாருமே கேட்டு பயந்து, மனுஷனுடைய சட்டத்துக்கு பயந்து கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் தானியேல் தேசம் விட்டு தேசம் மாறினாலும் ஆண்டவர் ஆராதிக்கிற விஷயத்தில் அவரை கைவிடவும் இல்லை, பயப்படவும் இல்லை. என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் சரி, ஆண்டவருக்காக நம்ம நிற்கணும்னு சொல்லி அவர் ஆராய்த்து கொண்டே இருந்தார். இந்த ராஜாவோட சட்டம் வருது, கையெழுத்தெல்லாம் போடுறாங்க, பத்திரத்துக்கு சீல்லாம் வைக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சியும் அவர் உயிரை கூட பெரிய காரியமாக நினைக்காம ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் போது அவங்கள என்ன செய்றாங்க, விஷயம் தெரிய வந்தோடனே அவரை சிங்கக்க விழுதி போட்டுருந்தாங்க. ஆனால் ராஜா தாயமாக பாசமாக பிரியமாக இருந்தார். இதெல்லாம் தான் வாக்கு கொடுத்துட்டோமே, கையெழுத்து போட்டுட்டோமே, சீல் வச்சுட்டோமே, முத்திரை வச்சுட்டோமேங்கிறக்காண்டி வேறு வழி இல்லாமல் தானியேல சிங்கக்க விழுதி போட்டார். போட்ட உடனே எல்லாரும் என்ன நினச்சாங்க, அவருக்கு எதிரானவங்களாம் அவர் இறந்துடுவார், அவ்வளோதான் கதை முடிஞ்சுன்னு நினச்சாங்க. ஆனால் மறுநாள் பார்த்திங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ராஜாவுக்கு தூக்கமும் இல்லை. மறுநாள் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு, சிங்கக்கை விரதம் நிற்கிறாரு. அப்போ தானியேல், உன்னை ஆண்டவர் பார்த்திங்கன்னா காப்பாற்றினாரா, நீ ஆராதிக்கக்கூடிய அந்த தேவனை காப்பாற்றினாரா, சிங்கங்களுக்கு தப்புவித்தாரான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ராஜாவே நீர் வாழ்க, என் ஆண்டவனை காப்பாற்றினார் சொல்லி மறுமொழி கொடுக்குறாரு. பாருங்க, அந்த சிங்கத்தின் காரியத்தை விட ஆராதனைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. ராஜாவின் கட்டளையை விட ஆண்டவரின் ஆற்றல் மிகப்பெரியதாய், ஆராதனையின் ஆற்றல் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருந்தது. அப்போ அவர் சூழ்நிலை பார்க்கல, தேசத்தை பார்க்கல, மற்ற ஜனங்களை பார்க்கல, உயிரை கூட பார்க்கல, ஆராதனை மட்டும்தான் முக்கியமாக பார்த்தாரு. அப்போ
அப்போ இதை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், வாலி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய விஷயத்துல வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை ஆராதனைக்கு செல்லக்கூடிய வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை உயர்த்துகிற காரியத்தில் வெட்கப்படக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், உயிரே போற மாதிரி சொல்ல வந்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பேங்கிறதுல உறுதியாய் தானியேலை போல இருக்கும் பொழுது, சிங்கங்களுக்கு தப்புவித்த தானியேலை ஆண்டவர் எப்படி காப்பாற்றினாரோ, உங்களையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தப்பி வைப்பார். அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உள்ளதுதான் ஆராதனை. ஆகவே ஆராதனை என்ன செய்யக்கூடாது, நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. நம்ம ஆராதனையை அதிகமாக செய்ய ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தால் வல்லமையால் நிரப்புவார். அது மாத்திரமல்ல, வாழ்க்கை இருக்கிற சகல பிரச்சனையும் என்ன செய்வார், தப்புவிப்பார். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், அல்லது உலக காரியமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அத்தனையிலிருந்து தப்பி வைக்க அந்த ஆராதனை அது மிகப்பெரிய வல்லமையுள்ளதாக காணப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆராதனையை ஒவ்வொருவரும் உணர்ந்து ஆராதித்து தேவனுடைய அந்த ஆற்றலை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, ஒவ்வொரு சகோதர சகோதரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.